ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினி வைப்ஸ். இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, ரைபிள் கிளப், ஒரு ஹைப்பர் லிங்க்ட் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. வாங்க கதையை சுருக்கமாக பார்த்துடலாம். வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோ உள்ள போகலாம். മാവിന്റെ മണ്ടയിൽ ഒരു പഴുത്ത മാങ്ങ കിടക്കണേ, നമ്മൾ ഉന്നം പിടിച്ചെറിഞ്ഞിട്ടേ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இயக்குனர் ஆஷிக் கபூர் டைரக்ஷன்ல விஜயராகவன் திலீஷ், போத்தன் அனுராக் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற ரைபிள் கிளப் மலையாள திரைப்படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, மங்களூர்ல ஒரு பெரிய ஆர்ம்ஸ் டீலரா, ஒரு பெரிய கன்ஸ் டீலரா இருக்கக்கூடிய அனுராக் கஷ்யப்புக்கு 2 பசங்க. அவரோட உயிரா இருக்கக்கூடிய அந்த 2 பசங்கள்ல ஒருத்தரோட பர்த்டேல ஒரு டான்ஸ் பார்ட்டி நடக்குது. அந்த டான்ஸ் பார்ட்டியில ஆட வர்ற ஒரு பொண்ணுகிட்ட அந்த பர்த்டே பாய் மிஸ்பிஹேவ் பண்ணும்போது அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் அவரை தெரியாம பலமாடி கட்டடத்துல இருந்து அவரை கீழே தள்ளி விட்டுறான். அதுல பயங்கரமா அடிபடுற அனுராக் கஷ்யப்போட பையன் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆகி உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா கேரளாவுல ஒரு பெரிய பிரபலமான நடிகர் தன்னோட அடுத்த படத்துக்காக ஹேண்டிங் கத்துக்கிறதுக்காகவும் கன் ஷூட்டிங் கத்துக்கிறதுக்காகவும் ரைபிள் கிளப் அப்படிங்கிற ஒரு வயநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஹேண்டிங் கிளப்புக்கு போறாரு. இப்போ ஆரம்பத்துல அனுராக் கஷ்யப்போட பையனை அடிச்சிட்டு வந்த அந்த காதல் ஜோடி இந்த ரைபிள் கிளப்ல தஞ்சம் புகுறாங்க. அனுராக் கஷ்யப்போட இன்னொரு பையனும் அனுராக் கஷ்யப்பும் அவங்களோட ஆட்களோட சேர்ந்து எக்கச்சக்கமான கன்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த ரைபிள் கிளப்புக்கு வர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு கதாபாத்திரங்கள் அப்படின்னு எழுதிக்கிட்டீங்கன்னா, சென்ட்ரல் கேரக்டர்ஸுங்கிறது ஒரு 4 கேரக்டர் தான். ஒன்னு விஜயராகவன், இன்னொன்னு திலீஷ் போத்தனு, 3வது வாணி விஸ்வநாத், 4வது நம்ம அனுராக் கைசப். இந்த 4 கதாபாத்திரங்கள் தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். 4 பேரும் கொடுத்ததை சூப்பராகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த படத்தோட பிரசன்டேஷனும் ட்ரீட்மெண்ட்டும் கொஞ்சம் யூனிக்கா தெரியறதுக்கு அவரோட ஆக்டிங்கும் முக்கியமான காரணம். அவரோட பசங்க பீரா அண்ட் பிச்சு அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிற அந்த 2 பேரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. திலீஷ் போத்தன் ரொம்ப இயல்பா அவரோட கேரக்டர் கேரி பண்ணியிருக்காரு. விஜய் ராகவனுக்கு ரொம்ப கம்மியான ஸ்கிரீன் ஸ்பேஸ் தான். ஆனா அந்த கொஞ்ச நேரத்திலேயே அவரோட குட்டி குட்டி எக்ஸ்பிரஷன்ஸ்லயே அதை ஒரு மெமரபிளான கேரக்டரா மாத்திடுறாரு. இவங்கள தவிர தர்சனா, ராஜேந்திரன், உன்னிமையா, பிரசாத், வாணி விஸ்வநாத், சுரபி, லட்சுமி விஷ்ணு, அகஸ்தியான்னு மற்ற எல்லா நடிகர்களுமே அவங்க கேரக்டர் நீட்டா கொடுத்துருக்காங்க. இதுபோக இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு பிளாக் காமெடி ஆக்ஷன் த்ரில்லர் தான். படத்துல முக்கியமா ரொம்ப சீரியஸான சம்பவத்துல ஐயோ என்ன நடக்க போகுதோ சுத்து போட்டாங்களே அப்படிங்கிற நிலைமையில திடீர்னு அங்க ஒரு பிளாக் காமெடியாக ஒரு சில சீன்ஸ் கன்வெர்ட் பண்ணி இருப்பாங்க. செம்மையா ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். மொத்தமாக இந்த ரைபிள் கிளப் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெபனிட்டா ஒரு டீசென்டான வாட்ஸ். என்ன பொறுத்த அளவுக்கு டெபனிட்டா ஒரு ஒர்த் வாட்ஸ் தான். இவங்க ஸ்கிரீன் பிளேல ஒரு சில இடங்கள் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்க. பட் இருந்தாலும் மொத்த படமாக பார்க்கும்போது டெபனிட்டா ஒரு தடவை பார்க்கலாங்க. நல்லாதான் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் இந்த படம் எனக்கு கொடுத்துச்சு. பார்க்கணுங்கிறவங்க தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். தியேட்டர்ஸ்ல மலையாளத்திலேயே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்குது. ஸோ படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.